தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சர்பதோஷனா என்ன, அதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் அப்படின்றது சொல்லுங்க. அபாசனம் பண்ணா கூட சர்பதோஷம் வரும். அபாசனம் பண்றாங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அபாசனம் ரொம்ப காமனாக நடக்கு. கருக்கலைப்பு சர்பதோஷம் வரும். ராகு சந்திரன், அதே போல் பாதகாதிபதியோட ராகு, பாதகாதிபதியோட கேது, ராகு சந்திரன், கேது சந்திரன், இது சார்ந்த சேர்க்கைகள் இதெல்லாமே சர்பதோஷத்தை இன்டியூஸ் பண்ணும். அதாவது சர்பதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை அந்தந்த பருவத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு சர்பதோஷம் பெரும்பான்மையான காரணமாக இருக்கும். இது பிரசன்னத்தில் ஊர்ஜிதம் செய்யணும் அதுதான். அப்படின்னா நிறைய தோஷங்கள் இருக்குது, வெவ்வேறு வகையான பாதிப்புகள் இருந்தாலும் இது மெயின். உணவு தோஷம் இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் யோகம் உண்டு. ஆனால் எதிர்பார்க்கக்கூடியது எதிர்பார்க்க டைமில் நடக்காது. விரயம் ஒன்று வரப்போகுது, ஒரு ஹெல்த்துக்கு வருது, இதை எப்படியோ ஒன்று நீங்கள் தடுக்கணும், அதற்கு இதை பண்ணுங்க, கண்டிப்பாக அது குறையும், அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறது பிரசன்னம். பிரசன்னம் தீர்வை சொல்லும், ஜாதகம் நடப்பதை சொல்லும். நான் முதலே சொல்லியிருந்தேன், எப்பேற்பட்ட பிரச்சனைகள், எப்பேற்பட்ட ஜாதக ரீதியான பிரச்சனைகள், தசாபுத்தி பிரச்சனைகள், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு மனம் இறங்கி உங்களை காக்கக்கூடிய ரசிக்கக்கூடியது குலதெய்வம். அப்போ அதுகிட்ட போய் நீங்கள் சங்கல் வச்சு வழிபாடு செய்யணும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். திருச்செந்தூர் முருகர் ஜோதிடாலயத்தின் நிறுவர், பிரசன்ன ஜோதிடர், மக்கள் ஜோதிடர், சொல் சித்தர், திருச்செந்தூரார் திருசிர் நித்யா குருஜி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கார். நம்ம பழைய நிறைய வீடியோக்கள் அவர் வச்சு நம்ம காணொலி நிறைய பார்த்துருக்கோம். பிரசன்னத்துக்கான விளக்கங்கள், நிறைய தோஷத்துக்கான விளக்கங்கள், குலதெய்வத்துக்கான விளக்கங்கள், நிறைய குடும்பத்திற்கான விளக்கங்களும், அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்றாட நடக்கிற விஷயத்துக்கு குழப்பங்கள் எல்லாத்துக்கான தீர்வையும் ஐயா மூலியமாக நம்ம தீர்வு என்னன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள், கருணாமூர்த்தி, கருணை வடிவமாக இருக்கக்கூடியவர், வறியவருக்கும் வாடுவோருக்கும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி தீபமாக்கு ஸ்பெஷலான வணக்கம். வணக்கம். ஆதன் ஆன்மீக சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் சிறப்பான நாளாகவும் இன்பமான வணக்கமாகவும் இருக்கட்டும். ஐயா, தோஷம் நிறைய இருக்கு, தோஷங்கள் நிறைய இருக்கு. அதில் இப்போ நிறைய தடவை பேசப்படுற ஒரு தோஷம்னா சர்பதோஷம். நார்மலாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ சர்பதோஷம் அப்படின்னு. சர்பதோஷம்னா என்ன, அதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் அப்படின்றது சொல்லுங்க. சர்பதோஷம்னு உடனே பாம்பு அடிச்சிட்டாங்க. ஆமா, சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்க பாம்பு அடிச்சா சர்பதோஷம் வந்துடும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதுவும் இருக்கும். அபாசனம் பண்ணா கூட சர்பதோஷம் வரும். அபாசனம் பண்ணுறாங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அபாசனம் ரொம்ப காமனாக நடக்கு. கருக்கலைப்பு சர்பதோஷம் வரும். அதே போல் முன்னோர்களில் அது இந்த அந்த அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தையெல்லாம் அந்த பொண்ணு பொம்பளை பிள்ளைலாம் கள்ளிப்பால்லாம் ஊற்றி கொண்டதெல்லாம் நீங்கள் நிறையா படம்லாம் பார்த்துருப்போம் நம்ம. அப்போ குழந்தைங்க சார்ந்த இறப்பு அதுக்கு காரணமாக இருப்பது அல்லது குழந்தை அபாசனம் செய்வது, இதனாலே சர்பதோஷம் வரும். பெரும்பாலும் இதில் தான் ஜாஸ்தி இருக்கும். இதுக்கும் சர்பத்திற்கு என்ன பண்ணால் அந்த டேம் சர்பதோஷம். ராகு சந்திரன், அதே போல் பாதகாதிபதியோட ராகு, பாதகாதிபதியோட கேது, ராகு சந்திரன், கேது சந்திரன், இது சார்ந்த சேர்க்கைகள் இதெல்லாமே சர்பதோஷத்தை இன்டியூஸ் பண்ணும். அதாவது சர்பதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது போல் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இது மாதிரி இருந்ததுன்னா பிரசன்னத்தில் நுனித்துளியமாக நான் பார்க்கலாம். அப்போ இது போல் கிரக அமைப்பு இருந்ததுன்னா குறிப்பாக அவங்க ஃபேமிலியில் கண்டிப்பாக பேபியில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். சர்பதோஷம் இருந்தாவே குழந்தை பிரச்சனைங்க அப்படிங்கிறத கட்டாயம் சொல்லுவாங்க. பிறந்த குழந்தை பிரச்சனைன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் நேற்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூட்டு நேற்று பார்த்திங்கன்னா நான் ஒரு ஜாதகம் பார்க்குறேன். கடைசி ஜாதகம் நேற்று ராத்திரி ஒரு 7:30 மணி 8 மணி வாக்கில் பார்க்குறேன். அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா 4 கேது, 12 செவ்வாய் சந்திரன், அவங்க பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் அவங்களுது. அந்த லக்னாதிபதி 8ல், 12ல் பார்த்திங்கன்னா செவ்வாய் சந்திரனோட சனி இருந்தது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குழந்தை நான் பிரசனை பார்க்குறேன். இது பார்த்திங்கன்னா திரு சர்பதோஷமும் இருந்தது. அவங்க அம்மாவுக்கு ஜாதகம் பார்த்தோம், அவங்களுக்கு புனர்பு தோஷமும் இருந்தது, அவங்களுக்கும் சர்பதோஷம் இருந்தது. அவங்களுக்கு பிறந்த இந்த குழந்தை 5 வயதாகியும் பேசலை, பேச்சு வரல. அப்போது இது மாதிரி அப்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அவங்களும் மேரேஜ் லைஃப்பில் இல்லை, ஒன்றா இல்லை, ஹஸ்பண்ட் விட்டு பிரிஞ்சுருக்காங்க. இவங்க கணவர்கிட்ட இந்த கணவர் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்காங்க. சிங்கிள் பேரண்ட்டாக வளர்த்துறாங்க குழந்தை. அந்த குழந்தை பேச மாட்டேங்குது, எப்போ சாமி பேசுன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்போது இது சர்பதோஷம். குழந்தையினுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை அந்தந்த பருவத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு சர்பதோஷம் பெரும்பான்மையான காரணமாக இருக்கும்.
இது பிரசன்னத்தில் ஊர்ஜிதம் செய்யணும் அதுதான் அப்படின்னா. நிறைய தோஷங்கள் இருக்குது, வெவ்வேறு வகையான பாதிப்புகள் இருந்தாலும் இது மெயின் இருக்கலாம். அதில் வந்து பேசாமல் போகிறது, இல்லை எலும்பு வளர்ச்சியில் குறைபாடு வருவது, எலும்பு மஞ்சையில் வந்து பார்த்திங்கன்னா குறைபாடு ஏற்பட்டு அதனால ரத்த உற்பத்தி ஆகாது அந்த குழந்தைகளுக்கு, இது போல் பிரச்சனைகள் வருவது. அதே மாதிரி முதுகுத்தண்டோட பிரச்சனைகள், அப்படியே பிறந்ததுலேருந்து அப்படியே படுத்தே கிடக்கிறான் சுவாமி, அவனுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன், பிரசனம் பார்த்தேன் அவங்களுக்கு. அவங்கள அதுபோல் குழந்தைகள் எல்லாமே இதுபோல் பிரச்சனைகளால் இதுபோல் தோஷங்களால் பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸுக்கு பிறந்த குழந்தையா இருக்கும். அப்போ இதுதான் சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது. இது அபாசன் நிறைய பண்ணிங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அபாசன் பண்ணுவாங்க, ஒரு 1 or 2 times பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிளான் பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கெல்லாம் இது மாதிரியான பாதிப்புகள் அல்ல ஏதோ ஒரு வகையில் இது மாதிரி பாதிப்புகள் வரலாம். வயதுக்கு வரும் வரை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த டைம் வரைக்கும் வந்தால் சர்வதோஷமாக எடுத்துக்கணும். வயதுக்கு வந்த பின்னாடி வருது, ஒரு பையன் ஆகிட்டாலும் 17 வயசுக்கு மேலே வருது, பொம்பளை பிள்ளையா ஒரு 14 வயசுக்கு மேலே இந்த பிரச்சனைகள் வருது, இது மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அது வேறு தோஷம் காரணமாக இருக்கும். பட் இளம் வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் முதல் அந்த கொஞ்சம் 15 வரும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துக்குமே சர்வதோஷம் ஒரு முக்கியமான காரகத்துவமாக இருக்கும். அதுக்கு என்ன பரிகாரம்? இதற்கு பரிகாரம், வழிபாடு ரெண்டுமே சொல்கிறேன். இப்போ இது மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் வந்து தீர்வு வேணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளாக உங்களுக்கு வந்து ஒரு உபத்திரம் வருதுங்க, விரயம் வரப்போகுது, விபத்து நடக்கலாம், அதுக்கு மாற்று தீர்வாக அது ஒன்று ஒரு செலவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாதகம். விரயம் ஒன்று வரப்போகுது, ஒரு ஹெல்த்துக்கு வருது, இது எப்படியோ ஒன்று நீங்கள் தடுக்கணும், அதற்கு இதை பண்ணுங்க, கண்டிப்பாக அது குறையும், அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறது பிரசன்னம். பிரசன்னம் தீர்வை சொல்லும், ஜாதகம் நடப்பதை சொல்லும். ரெண்டுக்கு தான் வித்தியாசம். பிரசன்னம் வந்து உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு சொல்லும், எக்ஸாக்டாக நுனித்துளியமா இது வந்து இந்த காலத்தில் முடிஞ்சிருப்பா, இது வரைக்கும் இப்படி இருக்கும். இல்லை ஒரு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க, ஒரு அன்ரிலேட்டட் மைண்டாக இருக்குது, அப்படியே அப்ளை பண்ணாங்க, அப்படியே ஓடிட்டு இருக்கு, இப்போ வந்து ஒரு மைண்ட் செட் மாறுது, திருப்பி அவனோட சேர்ந்து வாழலாம் அப்படின்லாம் தோணுது, அந்த பையனுக்கும் தோணுது. ஒரு பிரசனம் பார்க்குறோம், பிரசனத்தில் ஆகாதுன்னு வந்தால் ஆகாது தான், திருப்பி எப்போ சேர்ந்தாலும் பிரச்சனை வரலாம். ஆகும்னு வந்தால் கண்டிப்பாக ஆகும், லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்போ பிரசனம் தீர்வு சொல்லுது, ஜாதகம் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லுது, அந்த பிரச்சனைக்கு மாற்று ஒரு இன்னொரு தீர்வை சொல்லுது. அதாவது விரை வருதா வீடை கட்டிக்கோ சொல்லுது, அப்போ அதுக்கு அவங்க கடன் வாங்கி வீடை கட்டணும். பிரசனமாக வரக்கூடிய விரயத்தை தடுப்பதற்கான வாய்ப்புகளை சொல்லுது, அதை வராமல் இருப்பது அதை குறைப்பதற்கான தீர்வை சொல்லுது. அப்போது தீர்வு கொடுக்கணுன்னா பிரச்சனை பார்க்கணும். அப்போ இது மாதிரி இருக்குன்னா இதெல்லாம் பெரிய பிரச்சனை. ஏன்னா குழந்தைங்க அதுக்கு தான் லைஃபே வாழ்கிறது. அம்மா அப்பா வந்து ஒரு குழந்தைக்காக தான் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்கிறாங்க. அப்போ அவங்க வந்து இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு பிரச்சனை பார்க்கணும். இதுதான் முதல் ஒன்று தீர்வு. நம்பர் 2 அதற்கான வாய்ப்புகள் இல்லை பார்ப்பதற்கான எனக்கு தோணலை இதுவாக வச்சுட்டா கூட, நம்பர் 2 வந்து முதைய சொன்ன மாதிரி கன்னிதி வழிபாடு பெரிய உயர்வு. பால திரிபுர சுந்தரி பாலாம்பிகை வழிபாடு, அவட்ட கோரிக்கை வைக்கிறது, அவட்ட சங்கல்பனம் வைக்கிறது, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என் குழந்தைகளுக்கு இப்படி இருக்குது, என் மன வழியாக இருக்குது சுவாமின்னு சொல்கிறது. நம்பர் 3 குலதெய்வ வழிபாடு செய்வது. ஏன்னா குலதெய்வம்னா நான் முதைய சொல்லியிருந்தேன், எப்பேற்பட்ட பிரச்சனைகள், எப்பேற்பட்ட ஜாதக ரீதியான பிரச்சனைகள், தசாபுத்தி பிரச்சனைகள், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு மனம் இறங்கி உங்களை காக்கக்கூடிய ரசிக்கக்கூடியது குலதெய்வம். அப்போ அதுகிட்ட போய் நீங்கள் சங்கல் வச்சு வழிபாடு செய்வது. நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத குழந்தைகள் அல்லது முடியாத குழந்தைகள், அவங்களுக்கு வந்து உதவி செய்வது. உதவி எவ்வளோ முடியும், தயிர் சாதம் கொடுக்கலாம், அதுவே உதவி தான். சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம், அந்த ஓட்டிகிட்டு போகிற கால் ஊனமான பிள்ளைங்க சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம். இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது தேவையான வெஹிக்கிள்ஸ் வாங்கி கொடுக்கலாம். அவங்க வந்து நடந்து போவதற்கான ஏதோ ஒரு வாய்ப்புக்கான, அதாவது நடந்து மீன்ஸ் அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி, அது மாதிரி முடியாத குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னாவே இந்த தோஷங்கள் அதுலேருந்து குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. படிப்படியாக குழந்தைக்கான ரெக்கவர் கிடைக்கும். பட் பெரும்பாலும் இது மாதிரியான கேஸில் நாங்கள் பார்க்குறது என்னோட அனுபவ ரீதியாக ஒரு 12 வயசு வரைக்கும் கடுமையாக பாதிப்பு பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள் பேசாத குழந்தையாக இருந்தாலும் ஒரு 5-7 வயசுக்கு மேலே லைட்டாக அம்மா அப்பாலாம் சொல்லுது, திக்கி பேசுது. 12 வயசுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா பேசுது. ரொம்ப சண்டை நடக்கிறான், ஒரு மாதிரி அவன் நடக்கிறது வித்தியாசமாக இருக்குது சுவாமி, ஒரு கால் நல்லா வளர்ந்துருக்கு, ஒரு கால் கம்மியாக வளர்ந்துருக்கு அப்படிலாம் டாக்டர் சொன்னாங்க. அப்படின்னா அந்த பையன் ஒரு 12 வயசு வரும்போது கொஞ்சம் பார்த்தா தெரியாது அவனை உன்னிப்பாக பார்த்தா தான் தெரியும் அவன் அப்படி நடக்கிறான்ட்டு. அது மாதிரி மாறிடுவான். அது நல்லா இருக்க மாதிரியான சூழல் அவனுக்கு வந்துடும். இது மாதிரி இயற்கையாகவே ஒரு 12 வயசுல தீர்வு வருது. ஒரு 12-13 வயசுக்கு மேலே இயற்கையாகவே இந்த குழந்தைகளுக்கு ஒரு தீர்வு கடவுள் கொடுக்குறான். பட் இது வழிபாடு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும், கொஞ்சம் முன்னாடியே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நல்லாவே கிடைக்கும். நல்லா. ஆமாம் கண்டிப்பாக. சாமி, இப்போ நம்ம பேசும்போது வந்து அந்த அம்மாவுக்கு வந்து புணர்ப்பு தோஷம் அப்படின்னீங்க. இப்போ நம்ம வந்து சர்பதோஷம் பார்த்தோம், அதுக்கு என்ன நிவர்த்தி? 12 வருஷம் வரைக்கும் அந்த விஷயம் இருக்கும், அதுக்கப்புறம்
அது தானாகவே மறைஞ்சிரும்ன்றதையும் நீங்கள் சொன்னீங்க. இப்போ அந்த புணர்ப்பு தோஷம் அப்படின்னா என்ன, அதுக்கான பலன்கள், அதுக்கான பரிகாரம், அதுக்கான தீர்வு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். புணர்ப்பு தோஷம் பெரிய ஒரு தோஷம், பெரிய சப்ஜெக்ட் அது. அது என்னன்னா அதில் நிறைய பிரிவுகள் இருக்குது, உட்பிரிவுகள் புணர்ப்பு தோஷத்தில். இந்த புணர்ப்பு என்றால் புணர்தல், உடலுறவுன்னு அர்த்தம். உடலுறவில் தோஷம். அப்போது கப்பிள்ஸ் கல்யாணம் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் இது வந்து புணர்தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு காலதாம திருமணம் நடக்கும், லேட் மேரேஜ். அப்படி இல்லைன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே மேரேஜ் நடந்துடும். 16 வயசில் மேரேஜ் ஆகும், 18 வயசில் மேரேஜ், 20 வயசில் மேரேஜ். இல்லை இப்போ இருக்க டைமாக 23 வயசு 24 வயசில் இப்போ கொஞ்சம் சின்ன வயசாக பார்க்குறாங்க இந்த மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு மேரேஜோ பிரேக்கப் ஆகலாம் அல்லது பிரிஞ்சிருக்கலாம். காதல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக லவ் பிரேக்கப் நிறையா கன்னியூவாக ரொம்ப டீப்பாக காதல் பண்ணுறா சும்மா இப்போ ஃபன்னான காதல்லாம் கிடையாது. அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால் மாதிரி புறநானூறு காதல் மாதிரி ரொம்ப டீப்பான லவ் பண்ணி ரொம்ப ட்ரூ லவ்வாக இருந்து தாடி விட்டு நாய் வளர்த்துறது ரொம்ப டீப்பான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காம இருக்கும். அது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் ஒரு இளம் பொண்ணு பையனுக்கு முதல் துன்பமே காதல் துன்பம் தான். அதான் லைஃப் அவனை எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்கும். ஏன்னா அதுதான் அவன் லைஃப்பில் பெரிய கஷ்டம். மற்றது என்ன பண்ண போகிறான், வேலைக்கு போக போகிறானா இல்லை கஷ்டப்பட்டு கடன் கட்ட போகலாம், ஒன்றும் கிடையாது. படிக்கிற டைமில் காதல் பண்ணுறேன், அவன் வந்து அரியர் வச்சா கூட அவள் வருத்தப்பட மாட்டானுங்க. ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு அரியர் எக்ஸாம் எழுதிடுவானுங்க. லவ் பண்ணால் பிரேக்கப் ஆகும்போது அதீத கஷ்டப்படுறானுங்க. அப்போது இந்த சனி சந்திரன் இந்த சேர்க்கை, பார்வை, பரிவர்த்தனை எதுவாக இருந்தாலுமே புணர்ப்பு தோஷம் என பேர். உங்கள் ஜாதகம் எடுத்து பாருங்கள், நோட்டை திறக்கிறீங்க, சனி சந்திரன் ஏதோ ஒரு பாக்ஸில் சேர்ந்துருக்கு, இது புணர்ப்பு தோஷம்னு சொல்கிறாங்க. இந்த சனி சந்திரன் தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கும், சமூகத்தில் மிகப்பெரிய கௌரவத்தை கொடுக்கும். பப்ளிக் ஃபிகராக இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, சேவை பண்ணுறது, மக்களுடைய நேரடி தொடர்பு, ஒரு பப்ளிக் டொமைனில் இருந்துட்டு 4 பேர்த்த கைட் பண்ணுறது, உங்களை மாதிரி ஆக்ட்ரஸாக இருக்கிறது, ஒரு பேச்சாளராக இருப்பது, ஒரு ஊர் தர்மகர்த்தாவாக இருப்பது, ஊர் பெரும்புள்ளியாக இருப்பது, நம்ம பேரை சொன்னால் 4 பேர் தெரியும் வகையில் நம்ம இருப்பது, நல்ல வகையில் தெரிகிற மாதிரி இருப்பது எல்லாமே புணர்ப்பு தோஷம் தான். இருந்தால் இது மாதிரி பெனிஃபிட்ஸும் வரும் லைஃப்பில், இது மாதிரி பெனிஃபிட்ஸ் வரும். பட் மேரேஜ் லைஃப்பில் இது கண்டிப்பாக நிச்சயமாக உபத்திரங்களை செய்ய வல்லது. அதில் வந்து இப்போ லவ் பிரேக்கப் நிறையா நடக்கு. முன்னாடி வந்து மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகக்கான வாய்ப்புகள், இல்லை மேரேஜ் ஆகி பிரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஒரு சிலருக்கு நல்வாய்ப்பாக ஒரு கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் போல் ஹஸ்பண்ட் ஆர்மியில் இருப்பார், அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவார். வெளிநாட்டில் இருப்பார், துபாயில் இருப்பார், 7 வருஷம் 5 வருஷத்துக்கு வருவார், 3 வருஷத்துக்கு லாங் டிஸ்டன்ஸ். பெங்களூரில் ஒய்ஃப் இருக்கும், சென்னையில் வந்து ஹஸ்பண்ட் இருப்பார். மந்த்லி ஒன்ஸ் பார்த்துக்குவாங்க. அப்போ இதெல்லாம் புணர்ப்பு தோஷனுடைய அமைப்பு. அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, பட் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்காங்க, இல்லையா பிரிஞ்சிருக்காங்க. இது மாதிரி ஒரு அமைப்பை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு, திருமணமாகி ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு நிச்சயமாக கொடுக்க வல்லது. அப்போ இந்த புணர்ப்பு இருக்கிற இடத்த பொறுத்து மாறும். ஒன்று இப்போ சந்திரன் சனி சேர்ந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்தால் அம்மாவே பாதிப்பு, அம்மாவால் குடும்பத்தில் கலகம், அம்மா கல்யாணம் பண்ணபடி அம்மா வீட்டில் இல்லாமல் தனி கொடுத்துட்டு வந்தால் உங்களோட குடும்பம் நடத்துகிறேன்ப்பா, இல்லைன்னா நீ வேண்டாம் அப்படின்னு புள்ள சொல்லுதுன்னா 4 இருக்கலாம். 11 சந்திரன் சனி புணர்ப்பாக இருந்ததுன்னா மேரேஜே டிவோர்ஸ் ஆகி செகண்ட் மேரேஜ் நடக்கிறது, இல்லை அம்மா கூடலாம் இல்லாமல் பெரியம்மா வீட்டில் வளர்றது, சித்தப்பா வீட்டில் வளர்றது, பாட்டி வீட்டில் வளர்றது, ஊர் வந்து சென்னையாக இருக்கும், போய் மதுரையில் போட்டு கிராமத்தில் போட்டிருப்பாங்க, எங்கேயோ ஒரு பக்கம் போட்டிருப்பாங்க, ஹாஸ்டலில் போட்டிருப்பாங்க, அம்மா அப்பாவை பிரிந்து வாழ்வது, அது மாதிரி வாழக்கூடிய குழந்தைகள் அதீத எதிர்பார்ப்போட கல்யாணம் பண்ணும். ஏன்னா அதுக்கு வந்து அம்மா பாசம் பெருசாக தெரியாது, அப்பா பாசம் பெருசாக தெரியாது. வரக்கூடிய மனைவி இல்லை கணவன் எல்லா ரோலும் ப்ளே பண்ணணும். கணவன் ரோல் ப்ளே பண்ணுறதே ஒரு கஷ்டம், அதுவே பெரிய டாஸ்க்கு. ஹஸ்பண்டாக இருக்கிறதே கஷ்டம், அம்மாவாக அவனுக்கு கைட் பண்ணணும், அப்பாவாக இருக்கும்னு நினைக்கும். அதனால பிரேக்கப்ஸில் வர்றது. இது மாதிரி மனோரீதியான அது எதிர்பார்ப்புகளை இந்த சந்திரன் சனி கொடுக்கும். அப்போ எதனால உங்களுக்கு சண்டை வரும்னா அது எதிர்பார்ப்பு, ரொம்ப கேர் பண்ணணும், ரொம்ப கேரிங்காக இருக்கணும்னு ஒருத்தர் மாறி எதிர்பார்க்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சந்திரன் சனி புணர்ப்பு தோஷம் வேலை செய்யுது. பட் இந்த புணர்ப்பு தோஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் நாங்கள் பார்க்கக்கூடியதில் குறிய பிரசனத்தில் அதை கண்டறிஞ்சு, ஏன்னா புணர்ப்பு எதனால் வருதுன்னா உடலுறவு சார்ந்த சுகங்களை கெடுக்குது. அப்போது ஆர்மியில் இருக்க ஒருத்தர் அப்பப்போ வரும்போது தானே ஒரு மனைவிட்ட சுகம் கிடைக்குது, இல்லை ஒய்ஃப் இருந்து பிரிஞ்சிருக்கும்போது ஒய்ஃபோட சுகம் கிடைக்காம போகுது இல்லை, அப்போது இது சுகத்தை தான் கெடுக்கும். அப்போ உடலுறவு சுகத்தை கெடுக்கும். உடலுறவு நாள் வரக்கூடிய அவுட்கம் ப்ராடக்ட் என்னதுன்னா பேபி தான். குழந்தை உடலுறவு பண்ணால் குழந்தைக்காக பண்ணுறோம், அப்போ அந்த குழந்தையில உபத்திரத்தை செய்ய வல்லது. அப்போ இந்த புணர்ப்பு தோஷம் இதுதான், இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும். அப்போ இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கக்கூடியவர்கள் வழிபாடு நிச்சயமாக செய்யணும். 2வது கணவன் மனைவி இருக்குன்னு பார்த்துட்டா கணவன் அன்னுண்ணியத்தை பேணிக்கணும், விட்டு கொடுத்து செல்வது, நிறைய தான தர்மங்களை செய்வது, அன்னதானம் செய்வது, அதே போல் நீர்நிலைகளை மாசுபடுத்தாமல் இருப்பது. அது போய் நம்ம இப்போ கவர்மெண்ட் பண்ணுது,
அது அதோட கண்ட்ரோலாக கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். இப்போ ஒரு டிச்சு போய் ஆற்றுல கலக்குதுன்னா அது கவர்மெண்ட் தான் அதை நடத்தும், இது பண்ண முடியும். பட் நம்ம போய் இந்த துணியில் ஆற்றுல துணியை போடுறது, ஆற்றுல கவரை போடுறது, ஆற்றுல போய் இந்த குப்பையெல்லாம் போடுறது, அதிக நீர் வேஸ்ட் பண்ணுறது, இதெல்லாமே கொஞ்சம் கவனம் பண்ணுறது எல்லாமே நிச்சயமாக நற்பலனை கொடுக்கும். அதே போல் அவர்கள் செய்யக்கூடிய வழிபாடு சிவதலங்கள், தொடர்ந்து சிவதலத்தில் பல்லீர் பூஜைன்னு பார்ப்பாங்க சிவகோயிலில், அது பல்லீர் பூஜை தொடர்ந்து பார்த்து வருவதும், அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி என்று பாலாபிஷேகம் செய்து வருவதும், அதே போல் மனைவியை மதிப்பதும். ஏன்னா புனவசம் இருந்தாவே மனைவி அம்மாவெல்லாம் மதிக்க மாட்டாங்க பசங்க. பொண்ணுக்கு இருந்ததுன்னா அப்படியே ஆப்போசிட்டில் அப்பாவை மதிக்காது, அண்ணனை மதிக்காது, தம்பியை மதிக்காது. இது புனவசம் இருந்தால் கண்டிப்பாக இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்கிற வாய்ப்புகள் உண்டு. அது தப்பரும் கிடையாது, பட் அது மாதிரி நடக்கலாம். லவ் மேரேஜஸ் நடக்கலாம். ஏன்னா அப்புறம் இந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளே அது ஏதோ ஒரு வகையில் கொடுக்குறோம் அது மாதிரி. அப்போ இதில் வந்து சில மாற்றுகள் இருக்குது. இது வந்து புனவசம் இருந்து கூட நல்லா இருப்பாங்க சிலர். இதில் மாற்று இருக்குது. இதில் அது இருக்கக்கூடிய பகுதி எந்த பாகத்தில் இருக்குது, அதுக்கு எந்த கிரகங்கள் பார்வை பண்ணுது, குரு பார்க்குறாரா குறிப்பாக, லக்னாதிபதி எப்படி இருக்காரு, 7ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, இதெல்லாம் பொறுத்து இந்த பாதிப்பினுடைய குறைவு. ரெண்டாவது ஒரு புகழ், நான் முதலே சொல்லியிருந்தேன், புனவசம் இருந்தாவே பெரிய புகழ் கிடைக்கும், பெரிய தனம் கிடைக்கும், வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு பெறுவார்கள், கண்டிப்பாக சமூகத்தில் கௌரவமாக இருப்பார்கள். அதில் எவ்வளோ ரேஞ்சில் இருப்பாங்க, ஒரு சிஎம் ஆகிறாங்களா, இல்லை மந்திரியாக வராங்களா, இல்லை எம்எல்ஏ ஆகிறாங்களா, இல்லை ஊர் தலைவராக இருக்கிறாங்களா, இல்லை ஒரு நல்ல அவங்க படித்த அல்லது அவங்களுடைய கேரியரில் பெருசாக இருக்காங்களா, இப்படிங்கிறது எது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பிரசன்னத்தின் மூலியமாக நுனித்துளியமாக கண்டறியும் போது இதற்கான முழுவான தீர்வுகள், அதற்கான வழிபாடுகள் சொல்ல முடியும். புனர்பு தோஷம் இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் யோகம் உண்டு. ஆனால் எதிர்பார்க்கக்கூடியது எதிர்பார்க்க டைமில் நடக்காது. திருச்சிக்கு போகணுன்றதுனா சென்னை பஸ்ஸாக வரும், சென்னைக்கு நின்றுதுமா திருச்சி பஸ்ஸாக வரும். இதெல்லாம் புனர்பு சிம்டம்ஸ் தான். நம்ம போய் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது அந்த கால அளவில் அந்த பர்டிகுலரான டைம் நடக்காது, தள்ளி நடக்கும். இப்போ இது மாதிரி சின்னமாகவும் இருக்கலாம், பெருசாக மேரேஜ் வரைக்கும் உபத்திரவம் பண்ணலாம், குழந்தையிலையும் உபத்திரம் பண்ணலாம். இது இருக்கக்கூடிய பாகத்தை பொறுத்து இருக்கு. அது பிரசனத்தில் பார்க்கலாம். ஜாதத்தில் இருந்தால் அதுக்கான தீர்வுகளை பிரசனத்தில் பார்க்கலாம். இருக்குன்னு பார்த்துட்டோம், ஜாதத்தை பார்க்குற இருக்கு, என்னப்பா சொல்யூஷன் பிரசனம் பார்க்குறோம். அது என்ன சொல்யூஷனாக உங்கள் குலதெய்வம் சொல்லுதோ அதான் பிரசனம். குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ நீ கையெடுத்து முருகனை கூப்பிட்றீங்க, அப்பா முருகா எனக்கு அந்த பிரச்சனைலேருந்து விரிவு காலம் காட்டி கொடுன்னு பிரச்சனை போடுறோம். இப்போ நிச்சயமாக அவர் சொல்லக்கூடிய தீர்வுகளை நீங்கள் செய்வதன் மூலமாக 200% சக்ஸஸ் உண்டு. ஐயா, புனர்ப்பு தோஷத்தை பற்றி இவ்வளோ விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ அதை 2 பொண்டாட்டிலாம் கட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் ஜாலியாகவும் இருக்காங்க, அடிச்சு பிடிச்சிக்கிறவங்களும் இருக்காங்க, ஜாலியாக இருக்கவங்களும் இருக்காங்க. இதுக்கும் அந்த புனர்ப்பு தோஷத்துக்கும் அந்த சம்மந்தம் இருக்கா? புனர்ப்பு தோஷம் வந்து அதான் 2 தாரத்தை காசு பண்ணும். 2 ஒய்ஃப் இருக்கிறது, 2 ஹஸ்பண்ட் இருக்கிறது, ஆனால் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. புனர்ப்பு இருந்து 2 ஹஸ்பண்ட் இருக்கும்போது ஹாப்பியாக இருக்க வாய்ப்பு இல்லை. டிவோர்ஸ் ஆகிறது, அவங்களோட சண்டையாக இருக்கிறது, இப்படிலாம் இருக்கும். ஆனால் புனர்ப்பு வந்து கண்டிப்பாக நம்பிக்கை துரோகம் செய்யக்கான வாய்ப்பு இருக்கு. போன வாரத்தில் ஆத்தூர் பகுதியிலேருந்து ஒரு பையன் புனர்ப்பு தோஷம் இருக்கவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்களா, இல்லை அவங்களுக்கு மற்றவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்களா? புணர்வு இருக்கவங்களுக்கு ஆப்போசிட் செக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அந்த சொல்ல வரேன், அந்த ஆத்தூரில் அந்த பையன் பார்க்குறான், 6 வருஷம் லவ் பண்ணுறான், கல்யாணம் பண்ணிக்கிறான், பொம்பளை பிள்ளை இருக்கு, 3 வயசு 3-4 வயசு, இப்போ தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் போகுது. எல்கேஜியா முதல்ல படிக்குது, எல்கேஜி தானே, எல்கேஜி ப்ரீகேஜியா அது படிக்குது, அந்த பொண்ணு ப்ரீகேஜி படிக்குது. அப்போது அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுது, அவர் வேலையில் இருக்கார், பயங்கர பிஸியாக வேலையில் இருக்கார், தொடர்ந்து பேங்க்கில் மேனேஜராக இருந்திருக்காரு, வேலை பார்த்துட்டே இருந்திருக்காரு. கொஞ்சம் அப்படியே வீட்டில் கொஞ்சம் குடும்ப கலகம், கொஞ்சம் சின்னதுனா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடுது. இந்த புணர்ப்பு இருக்க இடத்த பொறுத்து நான் இது வந்து பார்த்தீங்கன்னா 11 இருந்தது, இந்த புணர்ப்பு 11th பிளேஸ் இருந்தது இவங்களுக்கு பார்க்கும்போது. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இதோட சேர்த்து சர்பதோஷமும் இருந்தது, பித்ருமும் இருந்தது, ஒரு 3 தோஷங்கள் இருந்தது. அது ரொம்ப மோசமாக பிதுர் சாபமும் ஒரே ஜாதகத்தில் புணர்ப்பு இருந்தது. இதுதான் அவங்களோட இதில் இருந்தது. அவங்களுக்கு நடந்த நிகழ்வு, 6 வருஷம் லவ் பண்ணுறாங்க, காதலிச்ச பொண்ணவே கல்யாணம் பண்ணுறாரு, பொம்பளை பிள்ளை பிறக்குது, ப்ரீகேஜி படிக்குது, அது வரைக்கும் நல்லா ஓடிட்டுருக்கு. இந்த கொஞ்சமாக ஒரு ஆண்டு காலமாக இவர் நிறைய வேலையில் கொஞ்சம் வேலைப்புல அதிகமாகிடுது, பேங்க் மேனேஜராக இருக்கிறான், ப்ரொமோட் ஆகிறாரு, வீட்டுக்கு லேட்டாக வராரு, அப்படியே கொஞ்சம் அன்னுணை குறைவுகள் வருது, சின்னதாக குடும்ப சண்டைகள் வருது, சமைக்காது பெருசாக அந்த பொண்ணு சமைக்காது, காலைல ஒரு நேரமாக போகும்போது சமைச்சு கொடுக்குறதெல்லாம் கிடையாது, இவர் ஆஃபீஸில் அவர் பாட்டுக்கு வந்துடுவார். பட் பெருசாக அவர் ஒன்றும் மைண்ட் பண்ணிக்கலாம், பேபி குழந்தை இருக்குது பார்த்துக்கிறா, ஆனால் ரொம்ப பாசமாக இருந்திருக்காரு அந்த மனைவி மேலே. புனர்தோஷம் பண்ணி கேட்டதான் யாருக்கு இருந்ததுன்னா இவருக்கு இருந்தது. இப்போ நம்ம பேசுகிற பாருங்க, அந்த பையனுக்கு இருந்தது. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட முன்னாள் காதலர் ஒருனோட இப்போ வந்து சமீபமாக தொடர்பு ஏற்பட்டு அந்த அவனோட வாழ்கிற ஆசைப்பட்டுட்டு இவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. பட் இது வந்து அந்த பையனுக்கெல்லாம் தெரியாது. பட் லைட்டாக அந்த பையனுக்கு வந்து ஒரு டவுட் இருந்திருக்கும், இந்த மாதிரி தான். இப்போ அந்த பையனோட பிரச்சனை பார்க்குறான். நான் பிரச்சனை போட்டு சொல்கிறேன், தம்பி இப்படி திருமணத்தில் பிரச்சனை, அதுதான் கேள்வி கேட்டு வந்திருக்கீங்க. ஆமாம் சாமி, அது தான் வந்தேன்.
பொண்ணு வந்து இப்போ வந்து பிரிஞ்சு போச்சு, அம்மா வீட்டில் இருக்கா. ஆமாம், அதுதாங்க இப்போ டிவோர்ஸே கேட்டுட்டா. நான் எதிர்பார்க்கல, சும்மா போனேன் வீட்டில் இருந்து. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேண்ணா, அப்புறம் போய் கூப்பிட்டு வரல. அப்புறம் பிள்ளை நான் அங்கேருந்து ஸ்கூல் சேர்த்துக்கிறேண்ணா. சரி போன்னு விட்டேன். அப்புறமா ஒழுங்காக பேசுகிறதில்ல, ஒழுங்காக ஒன்றும் நம்ம கூட பெருசாக அன்னுண்ணியுமே கிடையாது, நம்மளை கேரே பண்ணுறதில்ல. சரி நானும் சரி வேலை தான், அப்போ என்னன்னு உட்காந்து நான் ஒரு நாள் கூப்பிட்டு பேசினேன். வேலை தான் எனக்கு பிரச்சனைன்னு சொன்னான். வேலை ரிசைன் பண்ணிட்டார் அவர். பேங்க் மேனேஜர் ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ணிட்டேன், இப்போ வந்து வாழவும் மாட்டேங்கிறா, இப்போ என்ன பிடிக்கலன்னு சொல்கிறா, டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டா சாமி, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், அந்த பொண்ணு வராதுப்பா, உன்னோட வாழாது, அதை விட்டுரு. பொம்பளை பிள்ளைக்கு என்ன வேணுமோ நீ பண்ணி கொடுத்துரு, அந்த பொண்ணு எதிர்பார்க்காத, அது பெருசாக உனக்கு லைஃபுக்கு சிறப்பாக இருக்கான்னு சொன்னால் அவருக்கு அழ ஆரம்பிச்சிட்டார். பயங்கர மன வலி ஆயிடுச்சு. 6 வருஷம் காதல் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் குழந்தை எவ்வளவு வளர்த்திருக்காரு. அப்புறம் துருவி கேட்டார், என்ன சாமி ஏது நீங்கள் சொல்லுங்கள். இல்லை உனக்கு அந்த பொண்ணு வந்து உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு கம்மிப்பா, உண்மையாக இல்லாதவங்க திருப்பி வந்து உனக்கு உண்மையாக இருக்கிற வாய்ப்பு கம்மி. நீ ரொம்ப சின்ன வயசாக இருக்க, வேலை ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்க, அந்தளவுக்கு அது கொஞ்சம் உண்மையாக இருக்க மாதிரி தோணலை. அதனால் நீ வந்து இது வந்து பெருசாக எதிர்பார்க்காத, அது வராது, வந்தாலும் உனக்கு இதை கஷ்டப்படுத்துவாங்க, நீயே வேணான்னு சொல்கிற மாதிரி உன்னை பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் பிள்ளைக்காகவும் அனுசரித்து அதுக்கு என்ன பண்ணுமோ நீ பண்ணு. இப்போ டிவோர்ஸ் கேட்டால் கொடுத்துட்டுமா சுவாமின்னு கேட்டார். நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் ஒரு 11 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணு, வழிபாடு சொல்கிறேன் பண்ணு, கடவுளாக பார்த்து ப்ளஸ் பண்ணாரா நடக்கட்டும். பட் பெருசாக 99.9% நடக்காது, 1% ஏதோ புண்ணியம் இருந்தால் நடக்கட்டும், அந்த பொண்ணு மாறி வரட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பையனுக்கு சந்திரன் சனி சேர்க்கை பெற்று புணர்ப்பு தோஷம் இருக்குது. அப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு துரோகம் செய்யுது. இப்போ நான் சொன்ன பின்னாடி அந்த பையன் உடனே, ஆனால் எனக்கு வந்து நீங்கள் வந்து சாமி மாதிரி எனக்கு வந்து, ஏன்னா இது நான் வந்து ஃபோனில் பார்த்தேன் சாமி, இப்படி இருந்தது. அப்போ நான் கூட அவர்கிட்ட பெருசாக சண்டை போட்டுக்கல, கேட்டுக்கல, நான் கொஞ்சம் அட்வைஸ் தான் பண்ணேன். பட் இப்போ வந்து அவங்க கூட தான் இருக்க மாதிரியும் சொல்கிறாங்க, நீங்களே சொல்லிட்டீங்க, எனக்கு அதெல்லாம் வலியாக இருக்குது. நான் 6 வருஷம் லவ் பண்ணேன், நான் அவ்வளோ தவிர பெருசாக எதுவுமே பண்ணல, அவளுக்காக ரிசைன்லாம் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு பெரிய மனவலியாக இருக்குது, வீட்டோட வெளியே போகாமல் இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், லைஃபே வேணாங்கிறலாம் சொன்னேன். அவர்கிட்ட சொன்னேன், அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும், ஏற்றங்கள் வரும், பயப்படாதீங்க, இதை ஃபேஸ் பண்ணுங்கள். இதுலேருந்து அடுத்தது வெளியே வரதுக்கான வழிபாடுகள் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் இன்டர்னலாக அவங்களுக்கு என்னென்ன பண்ணுங்கிறத நம்ம பர்சனலாக கைட் பண்ணோம். இதுதான். அப்போது இந்த புணர்வு தோஷம் வந்து ஆப்போசிட்டில் 2 தாரத்தை பண்ணுவதற்கான சூழல் இருந்தாலும் அது கம்ஃபர்ட் ஜோன் நடக்காது, நம்ம சொல்கிற மாதிரி சந்தோஷமாக நடக்காது. அந்த காலத்தில் இந்த மாதிரி 2 ஒய்ஃபு அக்கா கல்யாணம் அப்படிலாம் இருக்காது, மோசமான சூழல் நடக்கும். அதான் புணர்வு தோஷனுடைய எஃபெக்ட்ஸ். ஐயா ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. புணர்ப்பு தோஷத்துக்கும் சர்ப்பதோஷத்துக்கும் எளிய முறையில் பரிகாரத்தையும் அதுக்கான விளக்கத்தையும், அது எப்படி வருது, அதுக்கான தீர்வையும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூமா.